நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்தினுடைய ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 837வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவக்கரைன்ற ஒரு ஸ்தலம். நமக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். திருவண்ணாமலை போகிற வழியில் இந்த மயிலத்துலேருந்து கட் பண்ணி உள்ளே போவாள். நான் 2 தடவை போயிருக்கேங்க. ரொம்ப பழமையான ஒரு மோர் தென் 2000 இயர்ஸ் ஓல்டு. அந்த ஊரோட பழமையை பார்த்தா அங்கே என்னென்ன ஃபேமஸ்னா, திருவக்கரையில் பக்கரகாளி அம்மன் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவேன். அப்புறம் ஈஸ்வரன் இந்த சதுர்முகத்தோடு இருக்கும். சந்திரமூலி ஈஸ்வரன் பேர். முகம் இருக்கும் இந்த லிங்கத்தில். இந்த ருத்ரபாகத்தில் ஈஸ்வரனுடைய முகத்தை பார்க்கலாம் நம்ம. அது அம்பாள் வடிபுடி அம்மன் சொல்லுவாள், இல்லைன்னா வடிவாம்பிகைன்னு சொல்கிறா. ஸோ அமிர்தேஸ்வரி இன்னொரு பேர் அம்பாளுக்கு. இங்கே குண்டலினி சித்தர் ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் அந்த இடத்துல. அங்கே மரங்கள்லாம் கல்லாக போகிறது இப்பயும் பார்க்கலாம். போய் பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் அந்த பெரிய ட்ரங்க் போர்ஷன் விழுந்தாமல் இருக்கும். கருங்கல் அடமே இருக்கு அப்படியே பார்க்கறதுக்கு. எல்லாமே இந்த பழமையை பறைசாற்றுறது. எல்லாமே வக்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த கொடிமகரத்துலேருந்து நேரம் பார்த்தா சாமிக்கு நேரம் தள்ளி இருக்கும். அது நந்தி தள்ளி இருக்கும். எல்லாமே நிறைய வக்கரங்கள் இருக்குது அந்த இடத்துல. திருவக்கரைன்னு அதனால் பேர் அதுக்கு வந்தது. ஸோ இப்போ பார்க்க போனோம் கோவிலில். அந்த முதல்ல படங்களை பார்த்துடலாம். நம்ம படங்களை பார்த்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த சந்திரமூலீஸ்வரர் பாருங்க, முகமே தெரியாத உள்ள இருக்கிற பரமேஸ்வரன். இது சந்திரமொழீஸ்வரர். இந்த வடிவாம்பிகை அமிர்தேஸ்வரி. ஒரு கையில் தாமரை மலர், ஒரு கையில் நீலோத்பலம் வச்சுட்டு முன்கே வர அபயத்தோடு வச்சுட்டுருக்கா. அம்பாளுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசக்கரப்பேடமே இருக்கு. காலடியில் பாருங்க. இது அடுத்ததாக இங்கே இருக்க இந்த மரத்தில் நிறைய இந்த வக்கரகாளி அம்மன் கோவிலுக்கு எழுத்தாமல் இருக்க மரத்தில் நிறைய இந்த தொட்டில் கட்டுறது எல்லாம் உண்டு வேண்டுதலுக்காக. உள்ளே பெருமாள் கோவில் இருக்கு. இவெல்லாம் ஏன் அந்த இடத்துல வந்திருக்கான்ற கதை பின்னாடி வர போகிறது. ஸோ முன்னாடியே காமிக்கிறாங்க உருவப்படுத்துறதுக்காக. அதாவது இந்த திருக்கோவிலை பற்றி தலை குறிப்பேன்னா, கோவிலின் பெயர் அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில். கட்டியது ஆதித்ய சோழன் மன்னரால் கட்டப்பட்டது. சுமார் 2000 வருஷங்களுக்கு முன் கட்டப்பட்டது. சந்திரமௌலீஸ்வரர் சந்திரசேகர பெரியணி கொன்றையனன் ஆயார் அமிர்தாம்பிகை. தேவார பெயர் வடிவாம்பிகை. தலவிருஷம் பில்வம். வராக நதி, அங்கே நதி ஓடுறது. அது சங்கராபரணி. வராக நதிக்கு இன்னொரு பேர் வராக நதி என்று சொல்லப்படக்கூடிய சங்கராபரணி என்ற நதி ஓடுறது. சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி 2 பேருக்கு. இந்த திருக்கோலம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் அருணகிரிநாதர் போன்றவர்களால் பாடப்பட்டது. இத்திருக்கோவில் வக்கர சாந்தி திருத்தலம். மூலவர் லிங்கம் 3 முகம் உடையது. 4 சொல்கிறேன். 3 முகம் உடையது. மூலவர் நந்தி கொடிக்கம்பம் நேர்கோட்டில் அமைந்தது அல்ல, மாறி இருக்கு. வக்கரகாளி அம்மன் வலது காலில் சிசு குண்டலமாக அணியப்பட்டிருக்கிறாள். வரதராஜ பெருமாள் பிரயோக சக்கரத்துடன், பிரயோகம்னா இப்படி இந்த 2 விரலுக்கு நடுவில் இருக்க சக்கரம் இப்படி இருக்கும். இப்படி சங்கு சக்கரம் இப்படி நேருக்கு நேரம் இல்லாமல் சைட்வேஸில் இருக்க மாதிரி இருக்கும். சைட்வேஸில் இப்படி சுவாமி இப்படி பிடிச்சிட்டு இருக்காருன்னா அப்படி தூக்கி போடுறதுக்கு பிரயோகம் பண்ணுறது. வலது கையில் வச்சுட்டு பாருது.
தட் இஸ் கால் பிரயோக சக்கரம் பேர். ஸோ நம்ம சனீஸ்வர பகவான் காக்க வாகனம் தெற்கு நோக்கி உள்ளார். காக வாகனத்தோட இப்போ இந்த ஊரை பற்றி சொல்கிறேன் பாருங்க. வக்கரகாளி காமிக்கலையே, வக்கரகாளி அங்கே இருக்கிற வக்கரகாளி உள்ளே நுழைஞ்ச உடனே இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல்ல வந்துடும். இப்போ கோவில் தாண்டி தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் சிவன் சன்னதி கோபுரமே வரும். ஒட்டிய கண்ணத்தோடு போகும். இந்த குண்டலினி சித்தருடைய படம், அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. குண்டலினி சித்தர், அதனால தான் அந்த இடமே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ இந்த கோவிலை பற்றி, இந்த கதையை பற்றி பார்க்கலாம். நான் 2 தடவை போயிருக்கேன், அதுக்கு மேலாம் போய் சொல்லக்கூடாது. தேவார பாடல் பற்ற தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றானதும் புகழ்பெற்ற சக்தி தலங்களில் ஒன்றான திருவக்கரை சந்திரமூலீஸ்வரர் வடிவுடைய அம்மன் வக்கரகாளி அம்மன் கோவில் வரலாறு. திருவக்கரை சந்திரமூலீஸ்வரர் கோவில் பாடப்பட்ட தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மூலவர் சந்திரமூலீஸ்வரர், சந்திரசேகரர் அம்மன், தாயார் அமிர்தேஸ்வரி, வடிவாம்பிகை, தலவிருட்சம் பில்வம். தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, 2 புஷ்கரணி இருக்குங்க. புராண பெயர் வக்கராபுரி, ஊர் திருவக்கரை, விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாடு. பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவெல்லாம் பாடியிருக்க. தேவார பதிகம். ஏன வெண் கொம்பினுடும் இளமாமையும் பூண்டு கந்து கூனின் வெண்பிறையும் குளிர் மத்தமும் சூடி நல்ல மானன மென்விழியால் ஓடும் வக்கரை மேவியவன் தானவர் முப்புறங்கள் எரி செய்த தலைமகனே. அடுத்து திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். தொண்டை நாட்டு தேவார பாடல் 275 ஸ்தலங்களில் தொண்டை நாட்டு பதிகம் 30வது தலம். அது வக்கரன் என்ற அசுரன், அவனால் வெளிப்பட்ட தலம். வலிய கரை சுற்றி கல்பாறைகள் உள்ளன. வக்கரகாளியம்மன் சிறப்பு. பெருமாள் சன்னதியும் உள்ளது. வராக நதியினும் சங்கராபரணி நதியின் கரையில் இந்த தலம் அமைந்துள்ளது. இங்குள்ள மரங்கள் கல்லாக மாறிய தொடர்புடையவை, தொன்மையுடையவை. தலவரலாறு. வக்கராசுரன் என்ற அசுரன் வரதராஜ பெருமாள் சம்ஹாரம் செய்கிறார். அவனை அந்த வக்கராசுரனை தங்கை துன்முகின்னு இருக்கா. அவள் ப்ரெக்னென்ட் லேடி. அப்போ வந்து அவளையும் அம்பாள் காளி வந்து சம்ஹாரம் செய்யும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக காளை. அதனால் முதல்ல குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து காதில் குண்டலமாக போட்டுன்றா அம்பாள். இந்த தர்மசாஸ்திர பிரகாரம் எனவே துன்முகியின் வயிற்றில் கருவியில் உள்ள குழந்தையை காளி தன் பலக்காலை குண்டகளாக அணிந்து கொண்டாள். ராட்சசியை சமகார குடலை வீழ்ச்சி போட்டுன்றா. அப்புறமா வக்கராசுரனின் தங்கையை அழித்ததால் காளி வக்கரகாளியாக ஆகிவிட்டாள். அங்கேயே அமர்ந்து விட்டாள். சம்ஹாரம் பண்ணியதால் ஓங்காரமாக இருந்திருக்கிறாள். ஆதிசங்கரர் வந்து காளியை வெளிப்பட்டு சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீசக்கரராஜ யந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். ராகு கேது கிரகங்களுக்கு அதிதேவதை காளி என்பதால் வலதுபுறம் 5 இடதுபுறம் 4 சொத்து வாழாத வக்கரகாளியம்மன். வக்கரகாளி சன்னதியினால்தான் இந்த திருத்தலம் தற்போது பலருக்கும் தெரிந்திருக்கிறது. இத்தலம் புகழ்பெற காரணமே வக்கரகாளியம்மன் ஆகும். வக்கர சாந்தி திருத்தலம் என்று இத்தலத்துக்கு பெயர். பட்டீஸ்வரம் துர்கை, சிதம்பரம் பிரம்ம சாமுண்டீஸ்வரி, தில்லை காளி போன்ற அற்புதமான சிற்பங்களைப் போல் வக்கரகாளி அம்மனின் சிற்பமும் திருமுகமும் அழகுடன் விளங்குகிறது. பொதுவாக காளி கோவிலில் ஊரின் எல்லையில் தான் அமைச்சிருக்கோம் காளி கோவில்லாம். ஆனால் இங்கே ஊரின் நடுவில் உள்ள சிவன் கோவிலில் ராஜகோபுரத்தின் நுழைவாயில் அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த கோவில் வித்தியாசமான உள்ளது. வக்கரகாளியின் திருவுருவம்
பிரமிப்பாக இருக்கிறது. சுடர்விட்டு பரவும் தீக்க புகழை பின்னணியாக கொண்ட தலை, மண்டையோடு, கிரீடம், வலது காலி சிசுவின் பிரேத குண்டலம், 8 திருக்கரங்கள், வலப்புற கரங்களில் பாசம், சக்கரம், வாள், காட்டேரி, கபாலம், பகைவர்களின் தலைகளையே மாலையாக கொண்டு அந்த தலை மாலையாலே மார்பு கட்சியாக இடத்தோளிலிருந்து இறங்கி பருத்து ஜனங்களிடையே வந்து பணிந்து கீழ்த்தொங்கும் வலக்கையில் சென்று முடிகிறது. முண்ட மாலையில் அவர் முப்பரி நூலாக அறிந்திருக்கிறார். இந்த கோவிலை வலம் வரை நினைப்பவர்கள் வலப்பக்கமாக 5, இடப்பக்கமாக 4 சுத்திரமா. மூலவர் மும்முறை லிங்கமாக காட்சியளிக்கிறார். இது வேறு எங்கும் காண முடியாத திருமூர்த்தி திரேமகேஸ்வரத்தில் போய் சொல்கிறோமோ 3 உருளைக்கிழங்கு காட்டிருக்கோம் இந்த ஆவுடையாரில். அதே மாதிரி இங்கே வந்து திரிமூர்த்தியாகவே இருக்கா, 3 முகமே இருக்கு. இங்கே இந்த வக்கராசுரம் பூஜித்துள்ள இந்த லிங்கம் கோடை காலங்களில் குளிர்ச்சியாகவும் மழை காலங்களில் லிங்கத்தின் மேல் பகுதி முத்து முத்தாக வேர்த்து இருக்கும். தலப்பெருமை: இந்தியாவில் பஞ்சமுக லிங்கம் கொண்ட சிவத்தலம் வடக்கில் நேபாளத்திலும் தெற்கில் ஆந்திராவில் உள்ளது. காலக்சியில் உள்ளது. மும்முகத்தில் காட்சி தரும் அருள் செய்யும் திருவக்கரையில் மட்டுமே இந்த மாதிரி லிங்கம் இருக்கு. இந்த முகலிங்கத்துக்கு கிழக்கே தத்ரூப முகமாகவும் வடக்கே வாமதேவ முகமாகவும் தெற்கே அகோர முகமாகவும் தருகிறார், காட்சியளிக்கிறார். தெற்கே உள்ள அகோர முகத்தில் வாயில் 2 ஓரங்களிலும் கோரைப்பற்கள் இருக்கின்றன. இதை பாலபிஷேகம் பார்க்கலாம். எல்லாமே வக்கரம் இந்த கோவிலில். கருவறைக்கும் ஜதசம்பத்துக்கும் நேராக இல்லாமல் வடப்புறமாக சற்று விலகி வக்கரமாக உள்ளது. பொதுவாக எல்லா கோவில்களிலும் நாம் கோபுர தரிசனம் செய்யலாம். ஆனால் இந்த திருவக்கரை கோவிலிலோ அந்த சிற்பங்களை கோவிலிலோ ராஜகோபுரத்திலோ கொடிக்கம்பன், நந்தி, திருவக்கரையில் இருக்கும் சுவாமி முதலிய ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் ஒன்று விலகி இருக்கு. அதான் வக்கரம் சொல்கிறான். வக்கரம் நிலை இருப்பதால் இங்கே எல்லாமே வந்து வக்கரமாக இருக்கிறதுனால திருவக்கரை பேர் வந்தது. பௌர்ணமி இரவு 12 மணிக்கு, அமாவாசை பகல் 12 மணிக்கு ஜோதி தரிசனம், அதாவது கற்பூர காமிக்கா, அது ரீசெண்டாக வந்தது. அது அவரே சொல்லியிருக்கார். இந்த காளி பூஜை பண்ணக்கூடிய அவன் பார்த்து பேசியிருக்க அவர். பாத்தியா ராஜா, இப்போ தான் நான் ஆரம்பித்தேன், இது திருவண்ணாமலை போகிறவெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னாரு. இந்த தலத்தில் முக்கிய விசேஷம் வக்கரகாளியின் இடது பாகத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்கிறது ஸ்ரீசக்கரம் உள்ளது. வரதராஜ பெருமாளுக்கு பிரயோக சக்கரம் வழக்கப்படி இல்லாமல் சக்கரத்தின் அமைப்பு மாறி உள்ளது. இங்கு அவரின் ஜீவ சமாதி கோவிலுள்ளே உள்ளது. வக்கரகாளியின் காதில் சிசு குண்டலம் உள்ளது. இங்கே வக்கரகாளி கொஞ்சம் சாயந்தரமாக சாஞ்சி நாள் போகிறார். பொதுவாக எல்லா கோவிலும் சனி பகவான் வாகனமாக காகம் அவருக்கு வலப்புறமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வந்து எல்லாம் மாறிடுச்சு. இங்கே சனி பகவான் இடதுபுறத்தில் அமர்ந்து வக்கரமாக காட்சியளிக்கிறார். இந்த வக்கர சனியை வணங்குபவர்களுக்கு 7.5 நடத்திருப்பாங்க போயிடும், வராது அவர்களுக்கெல்லாம். இந்த தலத்து முருகப்பெருமான் கோயில் அருணகிரிநாதர் திருப்புகழ பாடியிருக்கார். அம்பாளின் பெயர்கள் வந்து ஈஸ்வரனுடைய பல பெயர்களில் சந்திரசேகரர், பிறைச்சூடி எம்பெருமான்லாம் பேர். இந்த பாடல்கள்லாம் பார்த்து கேட்டாலே அதில் வரும். அதெல்லாம் அம்பாளின் பிற பெயர்கள் வடிவாம்பிகை, அமிர்தாம்பிகை. மூலவர் மும்முக லிங்கமாக காட்சியளிப்பது சிறப்பு. இங்கு வேறு எங்குமே காண முடியாத அற்புத திருக்காட்சி. காளிகோவிலின் எதிரிலுடைய மேல் ஆத்மலிங்கம் உள்ளது. இது கண்டல் லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதை வக்கராசுரன் பூஜித்துள்ளார் என்றும், இந்த லிங்கம் கோடை காலங்களில் குளிர்ச்சிமயமாகவும் மழை காலங்களில் லிங்கத்தின் மேற்பகுதியில் வேர்த்தும் காணப்படும்.
சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 ஸ்தலங்களில் இது வந்து 264 ஸ்தலமாக வருது. சித்ரா பௌர்ணமி, வக்கரகாளியம்மன் வீதி விழா உற்சவம், சந்திரமொழி தெப்போற்சவம், பொங்கல் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, தைப்பூசம், விநாயகர் சதுர்த்தி, விஜயதசமி, கார்த்திகை தீபம் ஆகிய விசேஷ நாட்களில் இந்த கோவில் வக்கரகாளியம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றன. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்கள் கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள். கோவில் அமைப்பு: பெரிய ராஜகோபுரத்தின் உள்ளே நாம் நுழைந்தால் ராஜகோபுரத்தின் உட்புற மேற்கூரையில் 9 கட்டங்களில் நடுவில் தாமரையும் சுற்றிலும் அஷ்டத்துக்கு பாலர்கள் உள்ளனர். ராஜகோபுரத்தின் அடிப்படை கருங்கல்லாலும் மேற்புறம் செங்கல்லால கட்டப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தின் வழியாக நுழைந்தவுடன் வடக்கு நோக்கிய வக்கரகாளி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. வடக்கு பார்த்தா இருக்கும். இந்த தாய் தான் இங்கே பக்தர்களால் அதிகம் போற்றப்படுகிறார். இதற்கு அருகே மேற்கு நோக்கி வக்கராசுரன் வழிபட்ட வக்கரலிங்கம் சன்னதி உள்ளது. மேற்கு நோக்கி இருக்க சிவன் வந்து ரொம்ப வசதி. வக்கரகாளியம்மை வழங்கி விட்டு வெளியே வந்தால் காளி சந்தையில் இருந்து மூல சந்திரமௌலீஸ்வரர் சந்தைக்கு வெளியில் 100 மண்டபம் உள்ளது. நேரே பெரிய வடிவில் திருநந்தி அமைந்துள்ளது. மண்டபத்தில் தென்புறம் பெரிய நந்தி உள்ளது. பலிப்பீடத்தை அடுத்து காதுகளை உயர்த்தி சற்று பலப்புறம் சாய்த்தி கேட்டால் இந்த நந்தி வந்து சாய்ந்து சிரிக்கும் பாவனையில் உள்ள இந்த நந்தி தெரியும். ராஜகோபுரத்திற்கும் கருவறைக்கும் நேரம் இல்லாமல் வடப்புறமாக சற்று நகர்ந்து வக்கரமாக இருப்பது கவனிக்கத்தக்கது. கொஞ்சம் தள்ளியுள்ள சிறு விநாயகர் கோவிலில் உள்ள கணபதியின் திருவுருவம் பெரியதாக உள்ளது. இந்த திருக்கோவிலில் ராஜகோபுரம், திரு நந்தி கோபுரம், திரு நந்தி, கொடிமரம், மூலவர் சன்னதி முதலியவை நேர்கோட்டில் அமையாமல் தள்ளி 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 இருக்குங்க. திருநந்தியை கடந்து கிளி கோபுரம் வழியாக மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். மூலவர் சன்னதிக்கு வடப்புறம் கிளிகோபுரம் அருகே வடிவுடைய அம்மன் தெற்கு நோக்கி இருக்கிறாள். அன்னையின் சன்னதி தெற்கு பார்த்து பெரும்பாலான திருக்கோவிலில் சில இடத்த கிழக்கு கோவிலுக்கு இருக்கும். திருவத்தியூர் வடிவுடைய அம்மன் போல தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாள் இந்த அம்பாள். இந்த சன்னதியின் முன்மண்டபம் வழிய அடங்கிய 8 தூண்களால் ஆனது. இந்த சன்னதியில் இடப்புறம் பள்ளி அறை உள்ளது. தென் திசையில் குண்டலினி மாமுனிவர் ஜீவசமாதி உள்ளது. கருவறைக்கு பின்புறம் வக்கராசுரரை வதம் செய்த வரதராஜ பெருமாள் தாயார் இன்றி தனியாக பிரயோக சக்கரத்தோடு இருக்கிறார். இந்த கோவிலில் நடராஜ பெருமான் கால் மாறி வக்கர தாண்டவம் ஆடியது திருக்கோலத்தை காணலாம். தெற்கு நோக்கிய காகவாகனத்தில் நின்ற வக்கர சனியையும் இங்கே காணலாம். இந்த திருக்கோவில் அமைப்பு, உரையும் இறைவன் மற்றும் பரிவார தெய்வங்களை அனைத்தும் வக்கர நிலையிலேயே உள்ளனர். முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே ஷாலிவான சகாப்தம் 1382 ஆண்டு கிபி 1430 வரை உள்ள பல்வேறு மாமன்னர்களும் அவர்தம் திவ்ய மார்க்கம் குறுநபர்களும் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி நிறைய நிலங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கா. இந்த திருக்கோவிலில் ஆதித்த சோழன் என்ற சோழ மன்னரால் ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இது. கட்டாயம் பார்க்கணும். நமக்கு அது மாதிரி ரொம்ப பழமையான ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டிலே அமைஞ்சுள்ள சந்தோஷப்படணும். நம்ம ஏன்னா தஞ்சாவூர் கோவிலே கட்டியே 1000 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முற்பட்டது. கண்டராஜ சோழனால் கிபி 950 முதல் 957 முடிவரை காலத்தில் திருக்கோவில் கோபுரம் கட்டுவிக்கப்பட்டு அவன் பெயரே கண்டராதித்த கோபுரமே பேர் இருக்கு. திருத்துருத்தி, திருக்கோடிக்கா, திருமுதுகுன்றம், தென் குரங்காடு, துறை போன்ற கோவில்களை
கற்றளியாக்கி திருப்பணி செய்துள்ளார் இவர். அதுபோலவே திருவக்கரை ஆலத்தை திருத்தலம் கற்றளியாக சிறந்ததொரு திருப்பணி செய்துள்ளார். யாரு? செம்பியன் மாதேவியார். கண்டராதித்தின் மனைவியான செம்பியன் மாதேவியார் பாடல் பெற்ற கோவில்களான திருத்திருந்தி, திருக்கோடிக்கா, திருமுதுகுன்றம், விருதாச்சலம், தென்கொடங்காடு இங்கெல்லாம் திருப்பணி பண்ணியிருக்காங்கம்மா. நூற்றுக்கால் மண்டபம் ராஜகோபுரத்தை தாண்டி பாண்டி நாடு கொண்டானான கண்டர் சூரியன் செம்புவராயனே கிபி 1172ஆம் ஆண்டு இந்த நூற்றுக்கால் மண்டபத்தை கட்டினான். அதனால் கண்டர் சூரியன் திருமண்டபம் பேர் இருக்கு. மண்டபத்தின் உட்புறச்சபையில் ஒரு குதிரையை மீற வலக்கையில் வாழேந்தி வீரன் ஒருவன் செல்வது போன்ற சிவ சிற்பம் உள்ளது. இந்த மண்டபத்தையும் ராஜகோபுரத்தையும் கட்டியவர் கண்டர் சூரிய சம்புவராயன் என்று சிற்பமாக இருக்கலாம் சொல்லப்படுறது. ஸோ காளியம்மன் மக்கர நிலையில் இருப்பதால் இவள் கோவில் கோட்டைக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோவில் மக்கர நிலையம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். காளியின் மக்கர நிலையினாலேயே தலமும் மக்கர அமைந்துள்ளது. விநாயகர் தன் துதிக்கையை இடது பக்கத்திற்கு பதிலாக வலப்புறம் சுட்டியிருக்கிறார். எல்லா கோவில்களும் சனி பகவான் பாகமான காகம் அவருக்கு வலப்புறம் வைப்போம். ஆனால் இங்கே வடக்கத்துக்கு மாறாக சனி பகவானுக்கு இடப்புறம் அமைந்துள்ளது. இங்குள்ள நந்தி கருவறைக்கும் குடிமக்கத்தின் நேராக இல்லாமல் வடப்புறமாக சற்று விலகி வக்கரமான நிலையில் இருக்கிறது. சிறப்பம்சம் வந்து அதிசயத்தின் அடிப்படையில் மூலவர் மும்முக லிங்கமாக்க. மும்முகம் வந்து ரொம்ப ரேர் தான். அது வேறு எங்கும் காண முடியாது. அற்புதத்திற்கு காட்சியாகும். காளி கோவிலின் எதிரில் ஆத்மலிங்கம் உள்ளது. இது கண்டலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது வக்கராசுரன் பூஜை பண்ணியுள்ளான். இந்த லிங்கம் கோடை காலங்களில் குளிர்ச்சியாக இருக்கும். மழை காலத்தில் லிங்கத்தின் மேல் பகுதி முத்து முத்தா வேர்வை இருக்குமா. இங்கே மன நிம்மதி கிடைக்க, கிரகதோஷங்கள் நீங்க, காரிய தடைகள் நீங்க, இதெல்லாம் வந்து ஈஸ்வரனை பிரார்த்தித்து அபிஷேக ஆராதனை பண்ண போகிறார். நீண்ட நாக கல்யாணம் ஆகாதவர்கள் காளி சன்னதியில் உள்ள தீபலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கலை கயிறு கட்டி எலுமிச்சம்பழம் பழம் தீபம் ஏற்றுவது இங்கு சிறப்பு. திருமண தடை உள்ளவர்கள் தாலி காணிக்கை, புடவை சாத்துதல், மாலை சாத்துதல்லாம் இங்கே பண்ணுற துலாபாரமும் உண்டு. இங்கே நிறைய பேர் திருப்பணிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக இந்த வக்கரகாளியம்மனுடைய கோவில் அந்த இதில் திருவக்கரையில் சந்திரமௌலீஸ்வரர் திருப்பி காமிக்கிறேன். வடிவுடைய மன்னது அந்த தீபலட்சுமி எல்லாம் விளக்கேற்றி வச்சுருக்கா. மக்கள் காளியம்மைக்கு ஏற்ற மாதிரி இது வரதராஜ பெருமாள் தனி சந்நிதியாக இருக்குது. தாயார் இல்லைங்க. வக்கரகாளியம்மன் இது திருவக்கரைன்னு பேர் வந்தது இவ்வளவு தான். இவ்வளவு தான் இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதை சொல்லி இந்த ஆடி மாதம் முடிய பார்த்து இன்னும் கொஞ்சம் நாளில் 2 நாளில் ஸோ இதை சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவேற்றிக்கிறேன். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.